நான் எனக்கு இந்த வீடியோவில் விளையாட போகிறேன். நான் ஐஸ்கிரீம் ஃபோர் நீங்களாம் சொல்லலாம் மாத கணக்காக வீடியோ போடுறாமல் இருக்க உன்னை நாங்கள் எதை வச்சு அடிக்கன்னு தெரியல அப்படின்லாம் இருப்பீங்க. இனிமேல் நம்ம கமெண்ட்ரி எல்லாமே ஃபன்னியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு என்ஜாய் இருக்கும். கொஞ்சம் சவுண்டு ஏற்றிக்கிறேன், எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓகே, என்னடா உன் வாய்ஸ் ரெண்டாக கேட்குது. ஓகேன்னு யாரை சொல்கிறாங்க பார்க்குறீங்களா? என் ஃப்ரெண்டை போல யார் சீஃப் சொன்னோன்னே அவன் வந்துட்டான். சொன்னேன்ல என் கூட விளாடுறது பிரதருங்க. அவனுக்கு வந்து நான் ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன், அவனுக்கு வந்து மறந்து போச்சு போல். ஏன்டா எங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் அனுப்புறீங்க? யாராவது அந்த நம்பரை பார்த்து ஃபோன் அடிச்சு அண்ணே நான் உங்கள் ஃபேனு, எனக்கு வந்து உங்கள் காசு எடுத்துக்கிறோனே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது. நாங்கள் கேமிங் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது சரியா? கொன்னே விடுவோம். ஐயோ என்னடா கச்சின்லாம் இருக்குது இந்த இடத்துல, தெரியாதா? இன்னும் ஜே எவ்வளோ குண்டா இருக்கேன். இப்போ மிஸ்டர் மீட்டோட கொள்ளு தாத்தா இருப்பாங்க. ஏய் ஆமாண்டா, நீலாம் கேட்கலாம் ஐஸ்கிரீம் 3யோட பார்ட் 2லாம் என்ன ஆச்சுன்னு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறேன், ஏன்னா வந்து அதுக்கு நான் அதை ஒத்துக்கல. அவர் வந்து ஒத்துக்கலை. நான் ஐஸ்கிரீம் ஓகே இதே ஒன்றுமில்லை. ஓகே இதுக்குள்ள ஆடா போங்கடா. வேற ஏதாவது இடம் இருக்கு டைப் பண்ணுறதாடா. எஃப்சிடிலாம் போட்டு வராதுடா, நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. கெப்ளர் ஏன்ச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் பேரையும் போட்டு விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் உங்கள் கேம்லாம் சீட்டிங் பண்ண மாட்டோம். நீங்களாம் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. அந்த மண்டேனை வந்து இந்த சைடு வர ஷீஸ் அ ஃப்ரீக்கிங் பேட் ஆஸ் ப்ரோ. இப்போ ஆடு வருவா. யூ வில் டை ப்ரோ. செத்துட்டேன்டா அவன். செத்து போடா பண்ணி போயில உடஞ்ச மண்டையவன் படுத்து. ஓகே ஸ்கூலை காட்டுவோம். என்ன அவன் மதுரானா, எனக்கு அதை நினச்சாலே பயமாக இருக்குது. அலே 30 செகண்ட் இருக்குல்லே நெல்லிங்க குரோபாரடலே. இப்போ நம்ம போவோம். திடீர்னு பிடிச்சிட்டோம் என்ன பண்ணுவ? ஐயோ வர மாட்டான்டா. ஐயோ அவன் வர மாட்டான்டா. அண்ணே விட்டுனே அடே ஏனே ஏங்க எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி சீட்டிங் பண்ணுறானுங்க? மினிநாடு எப்படிங்க இதுக்குள்ளலாம் வருது? கெப்ளரியான்ஸ் what is this why are always happening for us only? சரி ரொம்ப அழுவாத, ஆரம்பிக்கலாம். என்னடா கருப்பாகவே இருக்குது. வந்துருச்சு. இது ஐஸ்கிரீம் போர்டு, அதாவது ஐஸ்கிரீம் எப்படி பழைய சாவி ஏது ஒர்க் ஆகுமா? பழைய சாவின்றானுங்க. மீராடு அப்போ இவன் தான் அங்கே வந்தாரு. இப்போ போவானா? என்ன நிற்கிறேன்? டேய் அப்படி திரும்பி போடா கண்ட்ரி ப்ரூ. டேய் போடா. டேய் குட்டி பிசாசு. இவன் பேர் கேக்கேங்க. அதோட மீனிங் கொழுப்பு கொண்டவன். ஆனால் இவனுக்கு கொழுப்பு கிடையாது. அந்த போரிஸ்னு ஒருத்தவங்க இருக்கான்ல, அவனுக்கு தான் கொழுப்பு இருக்கு. என்ன எவ்வளோ கொள்ளு தாத்தாவா? அந்த கொள்ளு தாத்தா இதோ பாருங்க எவ்வளோ கொழுப்பு வச்சிருக்கான் உடம்பு. பக்கத்தில் போ சப்புன்னு ஒரு ஆடுவான். கண்ணெல்லாம் அப்படியே சேர்ந்துடும். ஒரு ஆடு இருப்பான். லேக் ஆகுது. ஏன் இந்த அளவுக்கு லேக்னஸ் இந்த ஃபோனில்? இப்போ இந்த மீராடி நம்மளை ரொம்ப பயமுடுத்துறாங்க. அடுத்து ஐஸ்கிரீம் யூனிடெட் போடுமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஏன் ஐஸ்கிரீம் எங்கடா? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே என்னடா இங்கேயும் ஐஸ்கிரீம் இல்லை? பிங்க் எங்கடா? அந்த இருக்கு பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கோ. அந்த மினி ராட் இருக்கான். டேய் உடச்ச மண்டியா? ஆமாம் இதை வச்சு கொஞ்சம் வெளியே சவுண்டு கேட்கும். ஏன்னா வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதனால தான் நாங்களும் வணக்கம் அப்படின்லாம் கத்தி பேசலை. மன்னிச்சிருங்க. சப்ஸ்கிரைபர்லாம் குறைக்கூடாதுங்க. நம்ம 100 கிட்ட இருக்கோம். இதில் 2 குறைக்கவா? போடா. எங்களுக்கு இன்னும் 2 வேணுங்க, குறைக்கக்கூடாது. 2 வேணும். இப்போ திறந்தோடனே ஒரு மில்லி நாடு இருப்பான் பாரு. சொல்லலை என்னது சுச்சு வருது அவனுக்கு. இப்போ வருவான் பாருங்க. என்னது? ஓகே நம்ம டேபிள்ல ஒளிஞ்சுக்கோ. என்னடா இவன் பெரிய டேபிள்ல ஒளிஞ்சுக்கோ. நான்
டேய் அங்கிட்டு ஓடி போயிட்டான்டா ஏன்டா வந்துட்டானே வந்துட்டானே. அங்கிட்டு ஓடி போயிட்டான்டா பைத்தியக்காரன். ஓ சரி கிரேட்டு. ஓகேங்க இப்போ வந்துட்டோம். ஐயோ இது வேற அந்த மிடிராட் இருக்குமே அந்த விஷப்பூச்சி. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் லைடர் மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த ராடுன்ற பைத்தியக்காரன் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் லைடரை போட்டுருவோம். ஐஸ்கிரீம் ரெண்டுத்தையும் வச்சுட்டு மீதி பிங்கை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம கண்ணை கண்டுபிடிச்சிருவோம். வேணா இந்த கட்சின்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் யாரும் இல்லை நம்ம கண்ணை கண்டுபிடிச்சிட்டுனா நான் பிங்க் கலர் ஐஸ்கிரீம் எடுத்து போகணும். ஓ ஏன்டா கத்துற? எடுத்தோடனே நான் கூட இப்போ இவன் கோடு இருக்கும். என்னடா நீ அவன் வாயில இவனுக்கு வந்து ஏதோ இருக்குங்க. இப்போ நான் போர்டு பின்னாடி இருக்கும். ஆனால் ஜோசப் போர்டு பின்னாடி இவன் ஏதோ இவன்கிட்ட என்ன தெரிலங்க. நேற்று என்ன எதை சொன்னாலும் நடக்குதுங்க. நேற்று ஐஸ்கிரீம் 4 விளையாண்டோம். ஆனால் போர்டு பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். ஓ போர்டு பின்னாடி ஒரு பேய் தான் நிற்குது. அங்கே பாரு நாசமாக போகுது. குட்டி பிசாசு பின்னாடி பார்ப்போமா? அங்கிட்டு போய் பார்க்கும்போது திடீர்னு திரும்பி வந்துருச்சுன்னா இங்கிட்டு போனால் இங்கிட்டு வேணாம், அங்கிட்டு போனால் அங்கிட்டு வேணாம். இப்போ வந்தாச்சுக்கோமே உனக்கு கொலை பண்ணிடுவேன். கண்டிப்பாக இருக்கும். 3 இப்போ அப்புறம் நான் வண்டிக்கு பின்னாடி இருக்கும். அந்த வண்டிக்கு முன்னாடின்றியா? கண்டிப்பாக இருக்காது. 630 63 முட்டை. இப்போ நான் மாஸ்க்கு பின்னாடி இருக்கும். எப்படி வாய வைக்காம வேணாமா? வையி நான் போர்டு பின்னாடி இருக்கும். 6003 கண்டுபிடிச்சி 6302 கண்டுபிடிச்சிட்டோம். 6302 நல்லா பாத்துக்கோ. 6302 ஆமா 6302. நான் கொஞ்சம் பேச மாட்டேன். நான் நோட் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். 6302 அவன் வந்து நோட் எடுக்க போயிட்டான். ஐயோ அவன் கொடுத்து போகிறானே. நீ சொல்லலாம் எதுக்கு நான் நோட்டில் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு வந்து தேவைங்க. சரி ஓகே இந்த ஒரு ஐஸ்கிரீம் வச்சுனோம். 6302 ஞாபகம் வச்சுட்டேன். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே இந்த மினிரோட ஹஸ்பின் கம்மின்ஸ் மாதிரி வந்துட்டுருக்காரு. அல்ல அங்கே மண்டே எங்கள் மெசேஜ் வந்துக்கலாம் பயப்பிடுங்க. இந்த இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க. இவனை பார்த்து தான் படக்குன்னு பயந்துட்டேன். மித்திரன் இப்போ ஒரு காமெடி நடந்தது. ஜோசப்பை பார்த்து ராடு நினச்சி டப்புன்னு கத்திட்டேன். 6302 இப்போ ஆக்சுவலி நமக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மட்டும் கிடைக்கணும். அது மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. பரவாயில்ல நம்ம நல்லா விளாட்றோம்ல. பிளேயர்ஸ் ஆகிட்டோம். நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். தம்பி சீன் பண்ணாது. நம்மளாம் எப்பயுமே சாதாரண பிளேயர்ஸ் தான். நீ சொல்கிறதும் ஒரு பக்கம் கரெக்டு தான். நம்ம பெரிய ஆளை ஆக்குறது யாரு? நீங்கள் நம்ம தலை சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுக்கு நாங்கள் தளபதி மாதிரி நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி சப்ஸ்கிரைப் தளபதி. மினிராட் பார்த்துருச்சு. பிசாசு ஓடு 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 தோற்றது. இப்போ தான் சொன்னேன் நம்ம இதை யார்கிட்டையும் மாட்டலை, நிம்மதியாக விளாண்டுருக்கோன்னு சொன்னேன். இப்போ ஒரு பிசாஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இல்லை அவன்கிட்டே மாட்டல. அங்கே ஒரு பிசாசு இருக்கும். அது வருதுடா அந்த பிசாசு. பிசாசு மயங்கி விழுகு பிசாசு. ஒளிஞ்சு போ சாத்தானே. சொன்னால் சாய மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சப்தம். நான் நோட்டில் எழுதிட்டு இருக்கேன் எல்லா கோடையும். ஒவ்வொரு விதமான கோடியுமா? டக்குன்னு வச்சுட்டு ஓடிடணும். ஓடு 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 ஓடு. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வேற எங்கடா இருக்கும்? வைரக்ஷன் வந்து இந்த வெண்டில் முதல்ல போகும். ஆமாம் இப்போ ராடு வந்து இந்த இடத்துல வந்து சும்மா சுற்றி பாட்டுட்டு இருப்பான். கொஞ்சம் சேஃப்டியாக இப்போ நம்ம இருக்கணும். ஏன் போட்டியா? ஆஹா அது இல்லைடா. அப்போ தான் ஒரு மினிராட் சவுண்டு போட்டுச்சு, மறந்துட்டியா? ஆமாம் நான் இப்போ இங்கே தானே வருவான். 6302 ஞாபகம் இருக்குல்ல தம்பிங்க பாரு நோட்டில் என்ன இத்தனை கோடு தான் எழுதி வச்சிருக்க? 6302 4 பேஜ் சட்டை மட்டும் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இங்கே இருக்குமா நான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம்? இருக்கு. இதான் ஐஸ்கிரீம் யூனிட். 6302 எனக்கு பயமாக இருக்குது. அங்கிட்டு போவே ராடு வந்துட்டானா என்ன பண்ணுங்க. 6302 அது மிஸ்ட்ரிலாம் எனக்கு வச்சிருக்கானுங்க. எனக்கு தேவையே இல்லைடா. 2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வேற எங்கடா இருக்கும்? எனக்கு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் எங்க இருக்குன்னு. 6302 ஆமாம் 6303 6002டா. எப்பரா ஒரே கூட 2 வாட்டி தருவானுங்க? 6302 இந்த கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஐ எம் த ப்ரோ பிளேயரா. 6302 வரல. ஆமாம் இப்போ போய் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு உடச்சி விட்டுருவோம். உடச்சி விட்டுட்டு டக்குன்னு போய் இந்த பிங்க் ஐஸ்கிரீம் எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட கேம் பிளே முடிஞ்சிடும். நம்ம ஒரு மகா பிளேயர்டா. 3 தான் எழுதி வச்சிருக்கேன். அதை வச்சு எப்படி என் வாய் வச்சது ஃபுல்லாக இருந்துச்சா?
நமக்கு கோடில் கிடச்சிது வச்சுக்கோமே. நீ சொல்கிறா கோடில் கிடைக்கணும்னு. 2வது கோடில் கிடைக்கலாம். டே அது ரொம்ப கஷ்டம்டா, வேணாண்டா. ஒரு ஆடு வரும். நான் அந்த வெண்டு வழியா ஓடி போயிடுவேன்ல. ஏய் என்னடா அந்த வெண்டு வருது? என்னடா அங்கே ஒரு மினிராடு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வெளியே வந்துக்கணும். எந்திரா. சத்தம் போடலையாண்ணா? அவன் சத்தம் போட்டானா? எனக்கு சவுண்டே கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருண்ணா. எங்கடா இருட்டு அறையலா இருக்கு? ஓகே, இங்கேருந்து வந்தோமா அப்போ போகணுமா? எனக்கே மறந்து போச்சு. என்னடா மறுபடியும் வந்த இடத்துக்கே வரோம். சரி இரு, நம்ம மேலே போக வேண்டிய வேலை இருக்குது, அது மட்டும் போயிட்டு வந்துடும். இங்கே மினிராடு இருக்கக்கூடாது. ஐயோ இருக்கான், அங்கே மினிராடு இருக்காங்க. எங்க நம்ம அப்படி இந்த பக்கம் போயிடுவோம். சரி, நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லிக்கிறேன். சீக்கிரம் விளையாடு. எடுத்தோடனே இது 2ல் ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணேன். அதாவது நான் 10ல். இரு நான் முதல்ல மேலே போய்க்கிறேன். எங்கே போனாலும் மினியில் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கே இங்கே போனால் இங்கே ஒரு பைத்தியக்காரன் நிற்கிறான்டா. டே பைத்தியக்காரா, இருங்க நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம். அப்போ தான் வந்து நம்ம மேலே சந்தேகப்பட மாட்டேன். வாய முடி, என் வாய் அது. உன் வாய்க்கானா ஒரு 100 இது போடலாம்டா, 100 தேங்காய் உடச்சி போடலாம்டா. ஓட்டையில் விழுந்துட்டு வச்சுக்கோங்களேன், நமக்குலாம் எதுவும் ஆகாது. இந்த தடிமார்க்கெல்லாம் என்ன ஆகும்? பயந்துட்டோம். ஓகே ஓடுறா. ஏன்டா திண்டுட்டு இந்த சவுண்டை போட்டாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. 2 சவுண்டு போட்டேன், அவன் எப்படி வராமல் இருப்பான்? இப்போ அவன் அங்கிட்டு போவான். அந்த மினிராடு வேற எங்கிட்டு வரானே. நீ ஏன்டா இப்படி கத்துற லூசு மாதிரி? அவன் என்ன வந்து நம்மளை ஏதாவது கொள்ளையெல்லாம் பண்ண போறானா? நம்ம அப்படியே இந்த இடத்துல ஓடிடுவோம். இங்கே ஒரு மினிராடு இருக்கும். டேய் வாய வைக்காதடா, நீ வாயில் பழிக்குதுடா. நீ வைக்காதடா. சரி நான் அப்படியே இந்த குறுக்கு வழியில் போய் இது பண்ணுறேன். நீங்கள் கோடு பண்ணுறேன். டே மித்ரன், ஒன்றாவது விழுகிறோம் சாமி. ஒரு வழியாக நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போ இது போட்டு வச்சுப்போம் இப்போதைக்கு. இங்கே அந்த மினிராடுங்கடா இருக்கேன். மயங்கி விழுகணும்டா. மயங்கி விழு. விழுண்டா, சொன்ன விழுண்டான்டா. கேம்ல முடிக்க போகிறோம், அதான் எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் வீட்டில் கூப்பிடுவாங்க. ஓகே, ஃபன்னியாகவே நான் பேசலை, இப்போ பேச ஆரம்பிக்கிறேன். ஃபன்னியாகவே பேசலை, இப்போ பேச ஆரம்பிக்கிறியா? ஆரம்பிடா, நீ ஆரம்பிடா. ஆரம்பி வரான், ஆளை போகிறான். கபிலேனா? யாரா அவன்? கபிலே ஆண்டவன். ஆளை போகிறா ஆண்டவன். உனக்கு தெரியுமா? உனக்கு ஒன்று, நம்ம 3 பொருளில் 1 எடுத்தாச்சு, இன்னும் 2 எடுக்கணும். இதில் கார்பெட் இருக்கான்னு பார்க்கலாம். இருக்காதே, நான் அடிச்சு சொல்கிறேன். இருக்குங்காதே. இப்போ இந்த நடுவு என்ன பண்ணுவா? நான் இங்கிட்டு போயிடுவேன். ரைட் சைடு என்ன பண்ணுவா? ஆயிரத்துக்கு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தாலே நான் நல்லா இருப்பேன்டா. இங்கே இருக்கும்னு ஒரு லாக்கரு. நேராக போ, அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன். ஆனால் உள்ளே யாரும் இருக்கு வரோம். ஆமாம், ஏன்னா அது மேலே தெரிஞ்சுது உனக்கும். ஓகே, இந்த கார்பெட், இப்போ இந்த கார்பெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த குறுக்கு வழியில் போய் வச்சுருவோம். சரி, இங்கே ஒரு வெண்ட்டு இருக்கடா வர வழியில், அதை மறந்துட்டேன் பாரு. ஆனால் இந்த வெண்ட்டு ரொம்ப டேஞ்சரஸான இடம். இந்த இடத்துல சர்வை பண்ணுறது 0% சான்ஸ். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரத்தனமாக மினிராடு இருக்கும். அந்த மினிராடு இங்கிட்டு வரும்லடா, கரெக்டாக அப்படி ஓடிடணும். இப்போ இந்த மினிராடு அங்கிட்டு வரான். நான் என் பிளானை பாரு. அங்கே உள்ளே போகிறான்னா நமக்கு ரொம்ப லக்கு. இல்லை ஓகே, இப்போ நம்ம நடுவில் ஸ்கிப் பண்ணோம். கொஞ்சம் இது இருக்கு, பிறகு சந்திக்கலாம். இடைவேளி பிக் பாஸ். நீ இப்படி சொன்னாலே எனக்கு ஆடு வந்துடுது.
ஆடு வந்துடுது போடுங்க. இல்லை எஸ்எம்எஸ் வந்துடுது. இப்போ இந்த குறுக்கு வழியில் போனால் ராடு வருவானா மாட்டானா நீ சொல்லு. மினி ராடு வருவானான்னு ஒரு பயம் எனக்கு இருக்குது. வர மாட்டான். இங்கே இருக்கானான்னு பார்ப்போமா? சீஃப் டேய் நீ கத்துற பார்த்தா நிலமால அங்கே இருப்பான் போலே. உள்ளதான் இருப்பான். அடிச்சு சொல்கிறேன். இங்கே இல்லைடா, நல்ல வரடா, நல்ல வேலை. ராடு எட்டி பாப்பா என்ன பண்ணுவ? டேய் 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 ஜெய் ஹோ. நான் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஜெய் ஹோ. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா. இரு அங்கே மினி ராடு இருக்கானான்னு பார்ப்போம். இப்போ கதை திறந்தானே வருவான். என்ன பண்ணுவேன்? பூட்டிருக்கானா வெளியே போயிட்டே அர்த்தம். அப்படியே அந்த குறுக்கு வழி யூஸ் பண்ணி போயிடுவான். ஒரு ராடு வருவான் சைடு. டே 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 வாய வைக்காதடா. ஓகேடா, இப்போ நம்ம சாக்லேட்டையும் எடுத்துட்டோம். அப்போ நம்ம கோடு போடுவோமா போய்? நோட்டுங்க. ஆள போகிறான் ஆள மாட்டேன் யூமே. ஏன்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், எனக்கு கொஞ்சம் உயிர் வேணும் இந்த இவனுங்க. ஆனால் நம்ம நிறைய வாட்டி மினி ராட்டில் மாட்டலடா, அதான் எனக்கு பிடிச்சது. என்னடா கரெக்டாக நம்மளை பார்த்துட்டு வர மாதிரியே வரையான். டே அங்கே திரும்ப 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 என்னங்க இங்கே திரும்ப இங்கே திரும்ப. அப்புறம் வீடியோ பார்க்குறேன்லாங்க லைக் காலில் இப்படி இருக்குதுடா, சும்மாடா. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் மயங்கு 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 சொன்னோன்னே மயங்கிட்டே இருக்கான்டா அவன் அப்போ இருந்து. காய்ஸ் நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அது பண்ணுங்களா எனக்கு சத்தியமாக தெரியல காய்ஸ். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட். உள்ளே இருக்கான்டா ஒருத்தன். விஷப்பூச்சி ஒன்று உள்ளே இருக்குடா. அடுத்து என்ன இது பண்ணுறோம் கமெண்ட்ல சொல்லுங்க. விஷப்பூச்சி பார்த்துடுச்சுடா ப்ளீஸ்ங்க. உங்களுக்கு நரட்டோ சீரிஸ் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் நரட்டோ கேம் போடுறோம். போச்சுடா, அப்போ ராடு வரப்போறான்டா. எப்படி சொல்கிறேன்? அந்த சவுண்டு போட்டு சொல்ல, நான் ஒழிஞ்சுப்போம் இந்த இடத்துல. எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும் மினி ராடை வச்சு. அந்த ட்ரிக்கு பண்ணுவோமா? ராடை வந்து நம்ம ஸ்டாக் போட முடியும். அந்த ட்ரிக்கு தெரியுமா உனக்கு? என்னடா கரெக்டாக வந்துட்டான். இப்போ வந்து நம்ம பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. போச்சு மாட்டிட்டோம். நான் நினச்சேன்டா அவ்வளோதான் கேம் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. நான் அந்த ட்ரிக்கு பண்ணலாம். லைஃபை வேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாரு வியூவர்ஸ் நம்மளுக்கு ஒரு லைஃப் குறைச்சி தான் போடுவாங்க. நீ வாய வைக்காம இருடா. நீனே உன்னை டிஸ்என்கரேஜ் பண்ணு. என்ன டிஸ்என்கரேஜ் பண்ணனா அப்படி பண்ண. ஓகே இப்போ மினி ராட்லேருந்து அன்னைக்கு பெண் எடுக்கணும்ல. டே இங்கே வாடா, சீக்கிரமா இங்கே வா. அந்த கேட்ச தட்டு அப்போ தான் வருவான். சொன்னோம்ல வாய் மண்டையில் பெரிய இவர் இது ஏதோ வேலைக்காரன் மாதிரி பேனை வச்சிருக்கேன். பேனை கொடுறா. ஆட போகிறான் ஆட போகிறான். ஒன்றும் இல்லை, நான் அப்படியே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போயிடுவேன். எங்கிட்டு போகிறான்? நான் அங்கிட்டு போகிறேன். நம்ம இப்போ சுற்றி தான் போகணுமா? ஆனால் குளிக்கல எழுந்துருவோம். வேணாம், ஏன்? எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். என்னடா பண்ணிட்டு இருக்கு? என் மினி ராடு தான். என்னது? அங்கிட்டு சலாரத்தர் போட்டான்டா நான். இவன் உள்ள குதி கீழே விழுந்து அடி வராதில்ல. நல்ல வேலை. நமக்கெல்லாம் அடிப்பட மாட்டேங்குது. இந்த போரிஸ் மன்னருக்கு மட்டும் எப்படி அடிப்படுது? அவன் நிறைய சாப்பிட்றான். ஐயோ நான் எழுத வச்சேன் கூடையே காணோம். ஐயோ ஒரு பேஜ் சஸ்டம் இருக்கும், அது மட்டும் அந்த இப்போ நமக்கு சரியான டைம் தான். அந்த குப்பை பொறுக்கிறேன் அங்கே உள்ளே இருப்பான் ஒரு குப்பை பொறுக்கிறவன். இப்போ அவன் வெளியே வந்துட்டான். இவனெல்லாம் இப்போ உள்ளே போயிட்டான். Why are always happening this to me? Why are it always? இதுக்கான எவ்வளோ பில்டப் போட்டால் கண்ட்ரி வர வழியிலே மயங்கி கிடக்குறேன். யார் அவன் குறுக்கு வழியில் வரான்? ராடு இப்போ சரியான தங்கு பண்ணான்டா. சரியான காமெடிடா. திடீர்னு வெண்டு வழியா வரான்டா. இவ்வளோ நேரம் நம்ம ராடுகிட்ட நம்மளை பார்க்கவே இல்லைடா. ராடு இவ்வளோ நேரம். வாடா வாடா செல்லக்குட்டி. நம்ம வாங்கிக்கோ. எனக்கு பயமா இருக்கு. இப்போ மினி ராடு வேற வந்தா இந்த ஸ்டிக்கை எங்கடா கொண்டு போய் போடுறது? இங்கே போடுவோம். இந்த மாதிரி இந்த பேஸ்டார்டு வந்துட்டான்டா. வாடா இன்னொரு வாட்டி மண்டையில் போட்டு அந்த மிட்டாயை போய் மேலே வச்சுருவோம். இந்த மண்டையில் வாங்கிக்கோ. பட்டுச்சா? படாத மாதிரி தானே இருந்தது. என்கிட்ட போடுறதுக்கே நேரம் ஆகிடும் போலடா. 30 நிமிஷம் 30 செகண்ட். எங்கடா இருக்கு சாக்லேட்டு? ஓகே நம்ம ராடுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீங்கள் மறக்காம உடஞ்ச மண்டையன், அரைகொண்ட மண்டையன். இப்போ எப்படி ட்ரிக் யூஸ் பண்ண?
எனக்கே தெரில, ஏதோ லக்கில் வந்துருச்சு. என்னடா நேற்றுக்கு செத்துருப்பேன்டி. என் பேர் அரவண்ட மண்டையன். நான் இப்போ அந்த ராட் அங்கே இருப்பான்ல ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணுற இடம், அங்கே போக போகிறேன். அவன் அங்கிட்டிருந்து வருவானோ? ஏன்னா பிங்க் ஐஸ்கிரீமு. பிங்க் ஐஸ்கிரீம்னா அவன் எப்போ வச்சுட்டேன், சாக்லேட்டே எடுத்து போட்டேன். ஓகேங்க, இப்போ நம்ம கோடு தான் போடணும். இருங்க நான் இப்போ இந்த ராட் அங்கிட்டு மேலே போயிடுவானா இல்லையான்றது பார்க்கணும். பைக் கிட்ட தான் வருவான். நீ எங்கிட்டு இருக்க? இது எங்கே இருக்கேன் அவன்? அவன் பைத்தியகரத்தனமாக மேலே அங்கிட்டு போயிடுவான், அந்த இதில் இந்த டியூப்பில் போயிடுவான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐயோ என்னடா அவன் எங்கிட்டு வரானாடா, எங்கிட்ட வரவன் எங்கிட்ட வரானா? ஓ மயங்கிட்டானா, டக்குன்னு ஓடிடுவோம் அந்த கேப்பை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேப்பில் போகிறேன். ஒரு ஆடு போவேன். என்ன பண்ணுவேன்? இங்கேயா போவான்? கதவை சாத்திட்டு தான் போயிருக்கணும். இல்லைடா அவன் வரும்போது கதவை சாத்திட்டு தான்டா வருவேன். 6302 கோடு நல்லபடியாக ஒர்க் ஆகணும்னு வேண்டிக்கோ. டே 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 இதெல்லாம் சை தலை வலிடா எனக்குலாம். அதெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறானுங்க? என்னடா வெண்ட்டு சேசுங்க. என்னடா எனக்கு கண்ணே தெரில. இப்போ நான் மண்டக்க ஒன்று ஓட போகிறேன். கொஞ்சம் நேரம் நம்ம இங்கேயே அமைதியாக இருப்போங்க. ஓகேங்க, இப்போ ராடு இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஐயோ கரெக்டாக இந்த மினிராட் இருக்கானே. தலைவன் ஆளை காணோம். ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு என்னண்ணே? ஆமாம் இது அவன் மறுபடியும் உள்ளே போயிட்டான்டா. ஐயோ சை 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 சைக்கிளக்கடி நீங்கள் லைக் பண்ணல போல, அதனால தான் இப்படி வீடியோ பார்க்குறேன். இவனை மாற்றி துரத்துறான். எனக்கு வேறு வழி இல்லை கைஸ். இவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. என்ன இடத்துக்கு? நம்ம அவனோட பழைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். எதுக்கு? அந்தாண்டா நமக்கு ஸ்டேஃபு. உனக்கு வழின்னா என்னன்னு தெரியுமா? பேசுவா அது மாதிரி மறக்காம கம்ம சொன்னான். நரட்டோ சீரியஸாக தான் கக்காசியை கொண்டவன். நான் என்ன பண்ண போகிறேன்? டே நீ பேசுகிற நேரத்தில் எனக்கு தான் பயமாக இருக்குது. உனக்கு வழின்னா என்னன்னு தெரியுமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கிட்டு மேலே போகிறேன். ராடுகிட்ட வந்து ஒரு பாபாவுக்கு சொல்ல போகிறேன். நீங்களாம் சொல்லலாம் கோடை எடுக்கிறத விட்டு நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏங்க இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. ஏன்டா எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு பயம் வருது? நானே பயப்படாமல் நான் வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். யார் நீனு? என்னடா அது ட்ராஃபியா? சரி எதுக்கும் கையில் வச்சுப்போம். அவன் வந்துட்டானா மண்டையில் போடுறதுக்கு தான். என்னடா அவன் திருன்னு? இல்லைப்பா வேற ஸ்க்ரூ எடுக்கணும். எனக்கு இங்கே வந்துடுவானா ஒரு பயமாகவே எனக்கு இருக்குடா. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க வந்துடக்கூடாதுங்க. இப்போ நான் அந்த வழியில் போகலான் இருக்கேன். கதை திறக்க வந்துடும். ரெக்கார்டில் தான் இருக்கி. ஓகே. ஏய் மண்டை இங்கே பாரு, நீ எல்லாம் பெரிய ஆளா? நீ எல்லாம் கேஜுக்குள்ளே போய் உட்காந்துருனே. போதுமா? கேஜுக்குள்ளே இந்த பொருள் வச்சுட்டு உட்காந்தா ராடு ஒருத்தன் தான் கண்டுபிடிப்பாண்டி. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிடுவானடா. இப்போ ராடு வருவா என்ன பண்ணுவேன்? டே வாய வைக்காதடா நீ. நான் வந்துட்டேன். டெடி வரியா? வெளியே போகிறேன்டா. முடியமா போகண்டா, நீ வெளியே போடா. ராடு சொல்லுங்க பற்றி வெளியே வருவா என்ன பண்ணுவேன்? டேய் நீ வாய வச்சு தொலையாடா. பழம் அடிச்சேன். நான் வெயிட் பண்ணு. 6302. ஐயோ பயமாக இருக்குண்ணே. நான் எல்லாரும் வந்து போட்டா இதாங்க லாஸ்ட் லைஃப் ஆடுத்துறாங்க. முதல்ல இருந்து விளையாடணுங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ ஈஸ்வரா. அவன் வெண்டு வழியாக தான்டா வருவான் லூஸு. நம்ம எப்படியே நிற்போம். எஸ் நம்ம தோர்ந்துட்டோம்னா மித்ரன். ஓ ஆமாம் கைஸ், மித்ரன் இந்த கேப்பில் ஊடால போயிட்டான். இந்த கேப்பில் அவன் ஊருக்கு போயிட்டான். அவன் ரிட்டன் அடுத்த வாரம் இல்லை அதுக்கடுத்த வாரம் தான் வருவான். ஐஸ்கிரீம் மேட் கேம் பிளே எப்போ வந்துடுவான் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அவன் தான் சொன்னான் நான் கண்டிப்பாக வருவேன். நான் இப்போ எதுக்கு தெரியாமல் அந்த வழியில் போனேன் கடவுளுக்கு தான் தெரியும். எதுக்கு இப்போ நான் இந்த வழியில் போனேன்? மினிராடு வாராதே, உனக்கு நான் 100 ரூபி தரேன், 100 ரூபி தரேன், இந்த பக்கம் வந்துடாதே, உனக்கு அங்கேயே தான் நிற்கிறேன், அந்த நாசமாக போடே ஏன்னா அந்த கண்ணை வச்சு போட்டுருவேன். போயிட்டான் பார்த்தீங்களா?
என்னை பார்த்தா பயங்க, பயம். அந்த இதை பார்த்து நான் பயந்துட்டேன். அந்த மினியில் நாங்கள் நோட் எடுத்துகிட்ருக்கேன். இவன் ஏதோ தவறாக செஞ்சிட்ருக்கான். ஏன்டா இவ்வளோ கிட்டக்க இருந்துமானா உன் கண்ணுக்கு தெரில? அப்படிங்கிறது லைட்டாக சுடுவோமா? எதுக்கு? ராடு வந்தால் அவனை சுடுறதுக்கு தான் அந்த புல்லட் வச்சுருக்கேன். சரி வாங்க, ராடு டிவெஞ்ச் எடுப்போம். நம்மளை 2 வாட்டி அடிச்சான்ல, நீ கடடா சின்ன பையல. ஆமாம், சாகு தெரியாமல் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ ராடு என்கிற பைத்தியக்காரன் வருவேன். மேலே தான் இருப்பேன், எனக்கு தெரியும். சாவிடா சாவண்டி. எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அடிப்ப? என் கூட விளாட்றேன் என் தம்பி அடித்த போடா அங்கே. என்ன பண்ண போகிறேன் எனக்கு மட்டும் பார். உன்னை பீஸாக பொடிமா சாக்காம தான் உன்னை போட மாட்டேன். சாமுன்னு போட்டால் அவன் எந்திரிச்சு வரணும்டா லூஸு. இன்னும் இந்த முட்டாளாக தான் இருக்கேன் அவன். ஓகே, அந்த ராடு என்கிற பைத்தியக்காரன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அவ்வளோதான், அவன் எந்திரிக்க மாட்டான். நம்ம அதுக்குள்ளே கேமே முடிச்சிடுவோம். ஓகே, லெட்ஸ் மேக் இட். இதை போட்டுருவோம். இதை போடு. அங்கே இருக்கு, போட்டுடுறான். நல்ல பையன். ஓகே, இப்போ எடுத்து இந்த கார்பெட்டை விரிப்போம். விருடா தம்பி, விருடா தம்பி, விருடா தம்பி, மடிச்சு விரிச்சு விடு. நம்ம நடந்தது, அதாவது நம்ம நடந்தது எதுவும் ஆகலை. சுடுறான் அது தொப்பு இல்லையே. அவன் சொல்கிறான், யாரா எந்த கொஸ்டின் எனக்கு அடிச்சது? ஓ நீ தானா, இருடா வரேன்டா அப்படின்னு வரான். உமைகானஸ் அம்மாடி எம்மாந்து வெயிட்டு இப்படி விட செஞ்சிச்சு. என்னங்க அந்த விரல்லாம் பாருங்கள், பிஞ்சு பிஞ்சு இருக்குது. நம்ம எஸ்ன்றோம், எஸ் அப்படின்றோம். ஓப்பன் த டோர் ஆஃப் இந்தி, க்ளோஸ் த டோர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பட்டன் அழுத்திட்டோன்னா கேம் முடிஞ்சுது. பிடிக் முடிச்சுட்டேன். என் தம்பி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்குவான்னு நினைக்கிறேன். ஓகே, திறந்தாச்சு. இவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. எஸ் அப்படின்றான். இட் இஸ் ஸோ நைஸ்ன்னா 2 பேர் கட்டி பிடிச்சிருக்காங்க. மைக்கு சொல்கிறேன், ஏய் நீ என்ன நடக்குது அப்படின்ற ஆள் வந்துட்டேன். ஓகே வாங்கடா, உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சா நீ இப்படி தப்பிக்கிறீங்க. ஏய் இல்லைடா, நான் சும்மா போகிறதா ஜஸ்ட் மூஸ்டா அப்படின்ட்டான். இந்த கிட்ஸ்லாம் என்னை கடுப்பு ஏற்றுறானுங்க. மறுபடியும் அவனுக்கு எப்படி தப்பிச்சானுங்க அப்படின்றான். அவனுங்க என்ன ரொம்ப தூரம்லாம் போகவே இல்லை. இது இன்னுமே என்னோடய ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கானுங்க. இப்போ என்ன வேலைன்னா இவனுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிரிப்போட இந்த பார்ட் 4 கிடுகிடுப்பாக முடிக்கிறாங்க.